ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டாடா ஸ்டீல் பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். சேனல் பாட்டமில் இருந்துச்சு, ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ திரும்பியும் சேனல் பாட்டமுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச ஹாரிசாண்டல் லைன் பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டில் நிறைய வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ரைட், இது நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ நிறைய வாட்டி அந்த ஹாரிசாண்டல் லைன் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நிறைய வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சரி, அந்த இடம் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. திரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய டச்சஸ் இருக்குது. அந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல நிறைய டச்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு வெல் ரெஸ்பெக்டட் லெவல். அதை கட் பண்ணி நம்ம மேலே வந்து போனோம் லாஸ்ட் வீக். ஓகே, ஸோ அதை கட் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து பிடிச்சிருந்தோம். நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருந்தோம். லாங் ட்ரேட் அட் சேனல் பாட்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சேனலோட டாப் அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம டார்கெட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து சேனல் பாட்டமுக்கு திரும்பியும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அந்த சேனல் பாட்டமை என்ட்ரி எடுக்கலாமான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. இந்த லைன் ஹாரிசாண்டல் லைன் வந்து ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே வந்து டெய்லி கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே, இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டில் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஒரு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சா மறுபடியும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் மச். ஓகே, ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகம். சப்போஸ் அப்படி இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த இடம். ஓகே, இந்த இடம் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு வாட்டி. ஸோ the price is likely to go in this area. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு தான் அடுத்த ப்ரைஸ் வர்றதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நிறைய வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு நேராக வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனல் பாட்டமில் இருக்கோம். மேலே தான் போவோம், புல்லிஷாக இருக்கோம்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி மேலே தான் போவோம்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேனல் பாட்டம்லேயே இருக்கனால இங்கே என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஸோ என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் வைடாக வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஹாரிசாண்டல் லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரானீங்கன்னா இந்த சேனல் டாப் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹையோட க்ளோஸை தான் வந்து டார்கெட்டாக வைப்போம். முன்னாடி ஒரு சப்போர்ட் நம்ம பார்த்தனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 618 திரும்பிச்சினாலும் ஃபிப் 618 திரும்பிச்சினாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் இவ்வளோ கீழே வைக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ரிஸ்க் ரிவார்டு நமக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை. இது ஒரு கன்சர்ன். ஓகே, ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா கூட நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபேவரபுளாக இல்லை. என்னோடய ஒப்பீனியனில் ஐடியல் பிளேஸ் ஃபார் புட்டிங் த ஸ்டாப் லாஸ் இன் திஸ் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோக்கு கீழே வைக்கிறது தான் ஐடியல் பிளேஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது போன ட்ரேடை மாதிரி இது கன்வின்சிங்காக இல்லை ஃபார் கீப்பிங் அவர் ஸ்டாப் லாஸ். இங்கேருந்தே கூட திரும்பி மேலே போகலாம், பட் நமக்கு தெரியாது. ஸோ குவாலிட்டி ஆஃப் ட்ரேடு நீங்கள் பார்க்கும்போது இது கொஞ்சம் லோ குவாலிட்டி. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகி இந்த க்ளோஸ்க்கு நம்ம எய்ம் பண்ணுவோம், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு. இப்படி நீங்கள் டைட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் 1.75 இருக்குது. பட் ஃபஸ்ட்டு இருக்க இந்த லைன் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் லைன்ஸ்னால அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இன் மை ஒப்பீனியன் இது லோ குவாலிட்டி ட்ரேட். ஆனால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபிப் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேட் பேட்டர்னுக்கு இனிஷியல் ரீட்ரேஸ்மெண்ட் 50% அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் செட்டிங் அப் எ பேட் பேட்டர்ன். X to A, A to B, B to C, C to D பார்த்திங்கன்னா 886 ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் X to A. இது நிறைய வாட்டி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஹவு டு ட்ரா பேட் பேட்டர்ன், கார்லி பேட்டர்ன். ஸோ கரெக்டாக 886 ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு வந்து இந்த இடம் தான் D பாயிண்ட் கம்ப்ளீஷன் இருக்குல்ல, அங்கே தான் முடியுது. அங்கே தான் லாங் என்ட்ரி எடுப்போம். ஓகே, இன்னொரு கன்சர்ன் பார்த்திங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டில் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் இங்கேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ 3 டச்சஸ் கரெக்டாக எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது பார்த்திங்கன்னா நம்மளோட பேட் பேட்டர்ன்
அந்த வீக்லி சார்ட்டோட ட்ரெண்ட் லைன். இங்கே ஒரு வாட்டி 2-3 டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வீக்லி சார்ட்டில் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. நம்மளோட பேட் கம்ப்ளீஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4th டச் ஆஃப் அந்த ட்ரெண்ட் லைன், வீக்லி ட்ரெண்ட் லைனில் தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் ட்ரேடை பார்க்கும்போது இதில் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டோட டீயில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா, பியில் நம்ம என்ட்ரி ஆகும், இந்த சேனல் தூக்கிடலாம். பியில் நம்ம என்ட்ரி இந்த இடத்துல ஆகும், பி கம்ப்ளீஷன் முடிஞ்சோடனே அக்ரெசிவ் என்ட்ரி ஆகும். டி கம்ப்ளீஷனில் ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸுக்கு கீழே தான் வைப்போம். ஸோ எக்ஸுக்கு கீழே வைக்கும்போது ஆப்வியஸாக நமக்கு வந்து குட் பிளேஸ் டு கீப் த ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து நார்மலாக 618,382 ரிட்ரேஸ்மெண்ட் எடுப்போம். இது ட்ரெண்ட் கண்டினியூஷன் ட்ரேட்னால ப்ரீவியஸ் ஹையை கூட நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துகிட்டு அதை வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சேஃப் ஸ்டாப் லாஸ், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் லெவல். ஓகே, ஸோ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது ஒரு சேஃப் ஸ்டாப் லாஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நார்மலாக பேட் பேட்டர்னோட டார்கெட் நம்ம என்ன போடுவோம், A to Dயோட 382 ரீட்ரேஸ்மெண்ட் ஃபஸ்ட் டார்கெட், 382 ரீட்ரேஸ்மெண்ட் ஃபஸ்ட் டார்கெட். ஸ்டாப் லாஸ்க்கு என்ன ஏடிஆரோ அதுக்கு பேஸ் பண்ணி வைப்போம். 618 ரீட்ரேஸ்மெண்ட் செகண்ட் டார்கெட். 618 ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எய்ம் பண்ணால் கூட 1:2 ரிஸ்க் ரிவார்டு வருது, விச் இஸ் குட். இல்லை நான் ட்ரெண்ட் கண்டினியூஷனாக எடுக்கிறேன்னா 618 வந்து பாதி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி அந்த ஏ பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஏ பாயிண்ட் ப்ரீவியஸ் ஹையை வந்து கூட நீங்கள் டார்கெட் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து மோர் தேன் 1:3 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். 1:3 வந்து ரிஸ்க் ரிவார்டு வரும். ஸோ பேஷன்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ் இன் ட்ரேடிங். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அந்த சேனல் பாட்டம்,